எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை படைத்தமைக்கு நன்றி கூறுகிறோம். இது நாள் வரை பாதுகாத்தமைக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் உருவாக்கத்திற்கு நன்றி கூறுகிறோம். மிக முக்கியமாக எங்களோடு பொறுமையாக இருந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, உம்மில் நம்பிக்கை வைத்து உம்மை மேன்மேலும் தேட, முக்கியமாக நீர் பேசுவதை கேட்க நாங்கள் உம்மோடு பேச மேன்மேலும் எங்களுக்கு தாராள குணத்தையும் நல்ல மனத்தையும் தந்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்த ஆயர் அவர்களே, பாசமான குருக்களே, இன்றைய திருப்பலிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த, அதில் பங்களிப்பு தந்த எல்லாரையும் பாராட்டுகிறேன். ஃபாதர் நல்லா பாடினாங்க, நல்ல முன்னுரை, நல்ல மறையுரை, நல்ல பாடல்கள் எல்லாம் நல்லா இருந்தது. வேறு மறை மாவட்டங்கள்லாம் எவ்வளோ நல்லா பாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குருக்கள் எல்லாம் இளையவர்கள், நிறையா பெரிய மியூசிக்கில் பெயர் பெற்றவர்கள். நன்றாக இருந்தது. முதலில் பாராட்டுகிறேன். தொடர்ந்து ஆபிரகாமின் வாழ்விலிருந்து இன்னும் சில பாடங்களை கற்றுக்கொள்ள நம்முடைய குருத்துவ வாழ்வின் பணியின் நோக்கில் அது எவ்வாறு பயன் தரும் என்பதை சிந்திக்க மீண்டும் அழைக்கிறேன். ஒன்று என் மனசை தொட்டது, கடவுள் ஆபிரகாமை திட்டவே இல்லை அதிகமாக. சில பேர் எப்போ சான்ஸ் கிடைக்கும், யாரை திட்டலான்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. குறை சொல்ல காத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, 10 முறையாவது நீ பாராட்டினால்தான் ஒரு முறையாவது திருத்துவதற்கு உனக்கு அருகதை உண்டு, தகுதி உண்டு என்று சொல்வேன். 10 முறையாவது நீ பாராட்டி இருக்க வேண்டும். Psychologists nowadays speak of emotional bank account. What is this emotional bank account? ஸ்டேட் பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட் கிடையாது. இந்த பேங்க் அக்கௌண்ட்டு என்னன்னு கேட்டால், the trust and confidence you create in the other person by consistent loving and respectful behavior. I repeat, the trust and confidence you create in the other person by consistent loving and respectful behavior. அடுக்கடுக்காக நீ செய்கின்ற அன்பு செயல்களால் மற்றவர்கள் இதயத்தில் உருவாக்குகின்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் இந்த வங்கி கணக்கு. நம்முடைய மக்களில், அவர்களுடைய இதயங்களில் நம்முடைய வங்கி கணக்கை நாம் உருவாக்க வேண்டும். அவர்கள் மீது அக்கறையை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அவர்களை பாராட்டி இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு திருத்தம் கொடுக்கும்போது அது வித்ராவல், பாராட்டும் போது, அன்பு காட்டும் போது அது டெபாசிட்டிங். டெபாசிட் பண்ணாமல் நம்ம எப்படி வித்ரா பண்ணுறது பாருங்க. முக்கியமாக கடவுள் ஆபிரகாமிடம் ரொம்ப பொறுமையாக, அண்டர்ஸ்டாண்டிங்காக, அவர் செய்கிற தப்புகளில் இருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. முக்கியமாக ஒரு சில நிகழ்ச்சிகளை பாருங்கள். அந்த 13ஆம் அதிகாரத்தில் எகிப்துக்கு போகிறாரு. மனைவியை தங்கை என்று சொல்லி பொய் சொல்கிறாரு. செய்கிற தப்புலாம் இந்த மனுஷன், தண்டிக்கப்படுவது எகிப்தின் அரசன்.
அதுவே பாருங்க 20ஆம் அதிகாரத்தில் மீண்டும் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கிறது. அபிமெலேக் என்ற அரசன் தப்பு இவருடையது, இவரே தான் சொல்றாரு. ஆனால் அபிமெலேக்கு கடவுள் தோன்றி, நீ என்ன பெரிய பாவம் செய்ய பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த நிகழ்ச்சி ஈசாக்கின் வாழ்விலும் பிறகு ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கிறது. எதுக்காக இப்படி செஞ்சாரு? உயிர் மேல ஆசை, கொன்னுடுவாங்க, பயமா இருக்கு, செஞ்சிட்டாரு. கடவுள் ஆபிரகாம் மேல திட்டவே இல்லை. இந்த தியானத்தின் விளைவா நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். we should become more human also. அன்பு நிறைந்தவர்களாக, மற்றவர்களை புரிந்து கொள்பவர்களாக நாம் மாற வேண்டும். அடுத்தவர்கள் செய்த பாவங்களை மட்டும் பார்த்தால் போதாது, பிழைகளை, குறைகளை பார்த்தால் போதாது. அவனுடைய சூழ்நிலை என்னவோ தெரியலையே, பாவமே என்று நாம் எல்லாரும் மாற வேண்டும். இயேசு அப்படித்தான் இருக்கிறார், புரிந்து கொள்கிறார் பல நேரங்களில். இனிமேல் பாவம் செய்யாதே போ, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணிடம் மனிதர்களில் நீதிமன்றத்தில் வழக்குகள் பொய்யாக்கப்படலாம், இறைவனின் ராஜ்ய சபையிலே அப்படி ஒன்றும் இல்லை. அங்கே தீர்ப்புகள் திருத்தப்படலாம். இவள் பாவி, குற்றம் புரிந்தவள், மோயிசன் சட்டப்படி இவளை கல்லால் எறிய வேண்டும். சொல்லால் அடித்தார்கள், கல்லால் அடிக்க அனுமதி கேட்டார்கள். இவள் பாவி, குற்றம் புரிந்தவள், உண்மைதான். ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மீது முதற்கல்லை எறியட்டும். கைகள் உயரவில்லை, கற்களை எறியவில்லை, நீதிமான் யாரும் இல்லை. ஆண்டவருடைய புரிந்து கொள்ளும் தன்மையை இங்கே நாம் பார்க்கிறோம். சீமோனின் வீட்டில் லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் அந்த பாவி பெண், அவளை எத்தனையோ பேர் கண்டனம் பண்ணிவிட்டார்கள் தங்கள் உள்ளத்தினோடு. ஆண்டவர் அவருடைய அன்பை பார்க்கிறார். கூந்தலை வைத்து பல பேரை மாய்க்கியவர் அந்த கூந்தலாலேயே தன்னுடைய பாதத்தை துடைப்பதை பார்க்கிறார். கண்ணீரை பார்க்கிறார், சரணடைவதை பார்க்கிறார். அவருடைய அன்பை மெச்சி ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன் இப்படி வந்தாய், என்னை தொட்டாய் என்று திட்டி அவளை இன்னும் காயப்படுத்தாமல் இருக்கிறார். நம்முடைய பணித்தளங்களிலே மக்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சில தவறுகள் செய்கிறார்கள், உண்மைதான். வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல நாம் மீண்டும் மீண்டும் அவர்களை குத்தி காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. நடந்து போச்சுப்பா, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி ஏன் அவர்களை புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே நாம் இருக்கிறோம். நாம் புரிந்து கொள்ளப்பட ஏங்குகிறோம். அதே போல மற்றவர்களையும் அவர்களுடைய பிழைகளினோடு, குறைகளினோடு ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அதுவும் 20ஆம் அதிகாரத்தில் தொடக்க நூல் 20ல் அந்த அபிமெலேக்கு கிட்ட சொல்றாரு. அதை அடுத்த கருத்தா நான் சொல்ல நினைச்சேன். தப்பு செஞ்சது ஆபிரகாம், இது போல சொல்ல சொன்னது. அபிமெலேக்கு கிட்ட கடவுள் கனவுல தோன்றி சொல்றாரு, he is a prophet, he will pray for you, you will live. பொய் சொன்னவன் ஒரு ப்ராஃபட், அவன் உனக்காக ஜெபித்தால் நீ வாழ்வாய் என்ற ஆபிரகாமை அவருடைய தவறினூடே காத்து கொண்டு அவரிடம் வேண்ட சொல்லி, அவரை அபிமெலேக் சார்பாக வேண்ட சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரே பாருங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி பாருங்க. தப்பு செய்யும் போதெல்லாம் போய் கண்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. சில சமயத்தில் நம்முடைய மௌனம் கூட போதும் தப்பு செய்தவர்களை மனம் மாற்றுவதற்கு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்.
பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். மற்றவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, முதலில் நம்மை பொறுத்த மட்டும். எத்தனையோ தப்பு செஞ்சுருக்கோம், நீங்களும் நானும் நிறைய தப்பு செஞ்சுருக்கோம். எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது. கடவுள் பொறுமை காக்கிறார். உடனே தண்டனை கொடுக்கல, உடனே டிஸ்மிஸ் பண்ணலை. ஆண்டவரே, ஆபிரகாமோடு அன்றைக்கு பொறுமை காத்துற ஆண்டவரே, என்னோடும் பொறுமை காத்துற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மற்றவர்களுக்கு வெளிப்படாத என்னுடைய எல்லா தவறுகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே என்று இந்த நாளிலே நாம் எல்லாரும் சேர்த்து சொல்ல வேண்டும். அப்புறம் இன்னும் ஆபிரகாம் செஞ்சது எனக்கு பிடிக்கல. என்னன்னா, முதல்ல நம்ம சொல்லியிருக்கு 15ஆம் அதிகாரத்தில் கடவுளுடைய வார்த்தையை நம்பினார். அந்த கவனன்ட் பற்றி, உடன்படிக்கை பற்றி அவர் நம்பினார். அது அவருக்கு நீதியாக கருதப்பட்டது. 16ஆம் அதிகாரத்தில் பாரு, இந்த அம்மாவுக்கு சாராவுக்கு பயம் வந்துடுது. குழந்தை இருக்குமோ இருக்காதோ, கடவுள் என் வயிற்று அடைச்சிட்டாரு, ஒன்றுமே முடியல என்று சாரா தன்னுடைய பயத்தை ஆபிரகாமுக்கும் அனுப்பி விடுகிறார். உடனே சாராவே சொல்யூஷன் கொடுக்கிறார். என்ன, என்னுடைய வேலைக்காரி வழியா எனக்கு பிள்ளையை பெற்றுக்கொடு. உடனே ஏத்துக்கிறார். பாவம், கடவுளை நம்பினார் என்று 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இப்போது சாராவின் பேச்சை கேட்டு 16ஆம் அதிகாரத்தில் அவரை நம்புகிறாரே பாருங்கள். நம்பி இருந்திருக்க கூடாது. கடவுள் எப்படி வேண்டுமானாலும், கல்லில் இருந்து வேண்டுமானாலும் பிள்ளையை கொடுத்திருந்திருக்க முடியும் பாருங்க. சரி, பிறகு பாருங்க, கருவுற்ற ஆகார் கொஞ்சம் இளக்காரமா பார்க்கிறா, மதிக்கல தன்னுடைய தலைவிய. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார் ஆபிரகாம். நான் தானே கொடுத்தேன், அவளே எனக்கு வேட்டு வைக்கிறாளே அப்படின்னு என்னவோ சொல்லியிருப்பார். ஆபிரகாமுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை பார். நம்ம நீதிக்காக எப்போ பார்த்தாலும் பேசலாம். சில சமயத்தில் 500 ஆண்டுகளுக்கு முன் செய்த தவறை இப்போது இருக்கிற அறிவை வைத்து, ஞானத்தை வைத்து நாம் பல நேரங்களில் தீர்ப்பிடுகிறோம். தவறு அது. அந்த சூழ்நிலையில எப்படி நிகழ்ந்ததோ தெரியலையே, பாவமே, ஏனால இவன் எப்படி பண்ணானோ தெரியலையே, அப்படிதான் நம்ம நினைக்கணும். பாருங்க, போயிடுறார் பாருங்க. பிறகு மீண்டுமாக இங்கே திரும்பி வருகிறார்கள். இப்ப 2 பிள்ளைங்களுக்கும் சண்டை. அப்பவும் பாரு, ஆபிரகாம் கையால் ஆகாதவர் மாதிரி உன் இஷ்டப்படி செய். திருப்பி இஸ்மாயேலையும் ஆகாரையும் அனுப்பிவிடுவது. இந்த 3 விஷயம் உண்மையாகவே நெருடலாக இருக்கிறது. ஒரு பக்கம் சகோதரி என்று பொய் சொல்லி தன் உயிரை காப்பாற்றுவது, அதிக பொருள் சேர்க்க நினைப்பது. இன்னொரு பக்கம் எனக்கு வம்பு வேண்டாம். ஐ திங்க் சாரா would have been a very strong woman நினைக்கிறேன். ஆபிரகாம் மட்டும் இல்லை. அதனால அவர் சொல்றதை கேட்கறது, 2 தடவை அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி வெளியே அனுப்புறது, இதெல்லாம் இவற்றிலிருந்தெல்லாம் நாம் கற்றுக்கொள்வது எதை? தனிப்பட்ட வாழ்வில் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலை இப்படி செஞ்சிட்டோம், இந்த தப்பு செஞ்சிட்டோம், நம்முடைய வாக்குறுதிக்கு எதிராக வாழ்ந்துட்டோம். ஆனால் யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தெரியும். ஆண்டவர் உன்னை உன் முகம் மூடிய கிழித்தெறியாமல் இது நாள் வரை காப்பாற்றியிருக்கிறார் என்றால் ஆண்டவர் நம் மீது கொண்ட அன்புதான் பாருங்க. ஆண்டவர் நம் மீது கொண்ட அன்புதான் பாருங்க. இதே இரக்கம், பொறுமை, கனிவு நாம் ஒவ்வொருவரிடமும் காட்ட வேண்டும். வேற எதுவும் அந்த ரெட்ரீட் முடிஞ்சு நம்ம மாற வேணாம். If we are more understanding to the people, it will be wonderful part. பாவத்தில் உழலுகின்ற, கெட்டவர்கள் என்று ஒதுக்கப்படுகின்ற, மற்றவர்களால் மதிக்கப்படாத இவர்களுடைய குறைகளினோடே அவர்களோடு நாம் உடனிருந்து பொறுமை காத்து
அன்பு பிரசன்னத்தால் அவர்கள் மனம் மாற நாம் வழிகாட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். The fragility of Abraham and the patience of Abraham, patience of God with Abraham, this should touch our hearts, my dear fathers. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தது ஆபிரகாமை பற்றி நம்ம நம்பிக்கையின் தந்தை, பழைய தமிழில் விசுவாசத்தின் தந்தை என்று தான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 2வது பகுதியில், இந்த உரையில் நான் ஆபிரகாம் எவ்வாறு இறை வேண்டலின் முன்மாதிரி என்று நாம் சிந்திக்க அழைக்கிறேன். ப்ரேயர். இப்போ நம்ம ரிட்ரீட்டுக்கு வந்திருக்கிறதே நம்முடைய ஜெப வாழ்வு ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நோக்கம். சென்ட் பீட்டர்ஸ் செமினாரில் படித்தவங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய சென்ட் பால்ஸ்லேயும் என் பூனா செமினார்லேயும் இது போல் டைம் டேபிள் தான் இருந்திருக்கும். காலையில் சென்ட் பீட்டர்ஸில் 5:15 மணிக்கு எழுந்திருக்கிறோம். 5:15 மணிக்கு எழுந்திருந்து அரை மணி நேரம் வாஷிங்க்கு, பிறகு 5:45 கோயிலுக்கு வரும். 5:45 கோயிலுக்கு வரும். கோயிலுக்கு வந்த பிறகு மார்னிங் ப்ரேயர் 15 மினிட்ஸ் ஆகலாம், 20 மினிட்ஸ் கூட ஆகும். 6:05 மார்னிங் ப்ரேயர், கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடினா 6:05 ஆச்சுன்னா, பிறகு 6:35 தான் காலை திருப்பலி நடக்கும். ஒவ்வொரு நாளும், வார நாளில் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு, மற்ற நாளில் 6:35 தான் காலை திருப்பலி நடக்கும். அதாவது குருமடத்தில் 7 ஆண்டுகள் திருப்பலி தொடங்கும் முன் 50 நிமிடங்கள் ஜெபத்தில், தியானத்தில் செலவழிக்கிறோம் நம்முடைய குருமானவர்கள். எத்தனை ஃபாதர்ஸ் 50 நிமிஷம் நான் கோயிலில் இருந்துட்டு தான் காலை திருப்பலி கொண்டாடுவேன் என்று இருக்கிறார்கள் என்று கேட்டுப்பார். உண்மையாக ஆண்டவர் முன்னாடி நம்ம கேட்கணும். 7 வருஷம் செமினாரில் அப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கு. என்னுடைய ஆசை 50 நிமிஷம் வேண்டாம், அதில் பாதி 25 நிமிஷமாவது நான் கோயிலில் உட்காந்து ஜெபிக்காம, தியானம் செய்யாம திருப்பலியை தொடங்க மாட்டேன் அப்படின்னா உண்மையாகவே ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். வேலை இருக்கு, உண்மைதான், புரிஞ்சுக்கிறேன். வெளியூர்லேருந்து வரோம், நைட் ட்ராவல் பண்ணிட்டு பூசை வைக்கிறோம், சரி. வேலை இல்லாத நேரத்தில் 11 மணி வரைக்கும் டிவியோ அல்லது செல்ஃபோனோ 12 மணி வரைக்குமோ பேசிக்கிட்டு, அப்படின்னா யார் செமினாரில் இருக்க வரைக்கும் நீ அப்படி இருடா, வந்த பிறகு இஷ்டத்துக்கு இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நான் பிரதர்ஸ்ட்ட நம்ம சொல்ல போகிறோமா? கேட்டுப்பார். நான் இது அண்மையில் சிஎம்ஐ ஃபாதர்ஸ், இந்த தர்மாரம் ஃபாதர்ஸ் ஒரு 40 இளைய குருக்களுக்கு பேச சொன்னாங்க. அப்போ நான் பேசினேன். இதை பற்றி நான் சொல்லும்போது அவங்க எல்லாம் அவங்க ப்ரொவின்ஷியலுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனாங்க. பிஷப் இப்படி சொன்னாங்க, நாங்கள் இனிமேல் 20 நிமிஷமாவது கோயிலில் இல்லாமல் திருப்பலி நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதான் நம்முடைய ஃபார்மேஷன் என்ன சொல்ல முடியும்? ஹி இஸ் ப்ரேயர்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஹி டிட் நாட் கீப் ஹிஸ் பிளேஸ் வேக்கண்ட் இன் த சாப்பல். அதுதான் நிறைய தடவை சொல்ல முடியும். ஜெப உணர்வை நாம் கொடுக்கவில்லை, அதனுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. சில சமயத்தில் சொல்லுவோம், நான் ரூம்லே பிரேவரி சொல்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு. வேண்டாம், மக்கள் பார்க்கட்டும். இயேசுசாமி ஜெபிப்பதை பார்த்துவிட்டு லூக்கா 11 வாசிக்கிறோம், அவர் ஜெபிப்பதை பார்த்துவிட்டு எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சீடர்கள் கேட்டார்களாம். மக்கள் பார்க்கட்டுமே. 6:30 மணிக்கு திருப்பலி என்றால் 6 மணிக்கு பங்கு சாமியார் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் என்று பார்க்கட்டுமே. நேரா தூங்கி எழுந்து உடுப்பு போடாம. It will be a great witness, my dear fathers.
அப்படின்னா செமினரி ஃபார்மேஷனை கொச்சைப்படுத்துகிறோம், கேலி கூத்தாக்குகிறோம். செமினரில் மட்டும் வேற வழி இல்லாத 50 நிமிஷம் கழிச்சு தான் பூசை. கோயிலில் இருந்த பிறகு, பங்குல வந்த பிறகு, நிறுவனத்துக்கு வந்த பிறகு வெறும் பூசை வச்சுட்டு நன்றி கூட சொல்லாமல் போயிடுறோம் நம்ம. அது என்ன சரியில்லை தானே? இன்றைக்கு நாம் முடிவெடுக்க வேண்டும். அது நிச்சயம். We are first and foremost are to be known as spirit-filled men. Spirit, ஆவியால் நிறைந்தவர்கள். அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. அதுதான் எக்லேசியா இன் ஆசியா, போஸ்ட் சினடல் அப்பஸ்டாலிக் எக்ஸார்டேஷன் எக்லேசியா இன் ஆசியா அழகா சொல்லுது. Modern priests and religious are known as very good administrators and charity workers. But that is not their identity. Their identity is to be known as spirit-filled men and women. உண்மையாகவே ஆவியால் நிரம்பப்பட்டவர்கள். அங்க போய் போராட்டம் பண்ண, இங்க போய் பேசின, அதெல்லாம் குப்பை. We should have the heart of Mary, then only hands of Martha. எந்த அளவுக்கு பொது பணியில பகிரங்கமாக ஈடுபடுகிறாயோ அந்த அளவுக்கு ஆழம் உன்னுடைய ஜெப வாழ்வில் இருக்க வேண்டும். ஜெப வாழ்வில் இருக்க வேண்டும். எதுக்குமா உன் பிள்ளை சாமியார் ஆகணும் அப்படின்னு ஒரு மைனஸ் செமினரி என்னுடைய அம்மாவை கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, சாமி குடும்பத்துக்காக ஜெபிக்க ஒரு பிள்ளை வேணும் இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த பிள்ளைக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம், அது ஜெபிக்கிறதா தெரியல, ஏதோ பூசை மட்டும் வைக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க சில பேர். குடும்பத்துக்காக ஜெபிக்க ஒரு பிள்ளை வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி மைனர் செமினரியினுடைய அம்மா சொல்றாங்கப்பா. உண்மையாகவே நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்வு உண்மையாகவே மற்றவர்களை விட, பொதுநிலையினரை விட அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். ட்ரெடிஷ்னலாக நம்ம 4 விதமான ஜெபங்களை சொல்லுவோம். praise and worship, thanking the Lord, asking forgiveness and prayer of petition. இப்படி 4 சொல்லுவோம். ஆண்டவரை போற்றுதல், ஆண்டவருக்கு நன்றி கூறுதல், ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டல், ஆண்டவரிடம் நம் தேவைகளுக்காக வேண்டுதல். ட்ரெடிஷ்னலாக சொல்லுவோம். கார்டினல் மர்த்தினி இந்த கிரேட் ஸ்கிரிப்சர் ஸ்காலர் அப்ரஹாமினுடைய பிரேயர் பற்றி 3 தலைப்புகளிலே அவர் சொல்லுகிறார். முதல் தலைப்பு பிரேயர் ஆஃப் லிசனிங். பிரேயர் ஆஃப் லிசனிங். கோயிலில் சும்மா உட்காந்தாவே போதும், விவிலியம் வாசிச்சா அதை கேட்டால் போதும், அல்லது நாம் விவிலியத்தை வாசித்தால் போதும். God speaks, Abraham listens. Prayer of listening. ஈவன் அடரேஷன் 1 hour இருக்கும்போது கூட வெள்ளிக்கிழமையில் எப்போ பார்த்தாலும் சத்தம் சத்தம் சத்தம். ஒரு 1 hour அடரேஷன்னா ஒரு 15 minutes ஆகுது சைலண்ட் ப்ரேயர் இருக்கு. Silence is frightening sometimes because God will be speaking to us. அதுக்கு தான் ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கலான்னு சில பேர் பார்க்குறாங்க. பாட்டு நல்லது தான், பேசணும் நல்லது தான். ஆனால் 1 hour அடரேஷனா 15 minutes சிட் ஸ்டில் பிஃபோர் த லார்ட். அப்படி நம்முடைய இந்த வழிபாடுகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த ரீடிங் முடிஞ்சு கூட அந்த ரெஸ்பான்சோரியல் சாமு இது போல் 2-3 தடவை நான் சிங்கப்பூருக்கு அடிக்கடி போவேன். நான் my brother's family is there, so practically every year once I visit my brother there. அப்போது அந்த கோயிலில் க்ளீனாக சீக்ரெட் சைலன்ஸ் அப்படின்னு போடுவாங்க. ரீடிங் முடிஞ்சு 2-3 இடத்த கோயிலில் பூச நேரத்தில் சீக்ரெட் சைலன்ஸ் அப்படின்னு போடுவாங்க. அந்த பவர் பாயிண்டில் ஆண்டவர் பேசுவார்.
ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் போதும் ஆண்டவர் பேசுவார். தந்தை மகனிடம் பேசினார், டேக் திஸ் கப் அவே ஃப்ரம் மீ. மகன் தந்தையிடம் பேசினார், டேக் திஸ் கப் அவே ஃப்ரம் மீ. இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும். மகன் தந்தையிடம் பேசுகிறார், தந்தை மகனிடம் பேசுகிறார், ட்ரிங்க் திஸ் கப். இந்த துன்ப கலத்தை நீ குடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுவார். prayer of listening, my dear fathers. அதுதான் என்னுடைய எபிஸ்கோப்பல் மோட்டோ கூட இதுதான், அவுதீரே இல்லும், டு லிசன் டு ஹிம். என்னுடைய ஆயர் பணி விருது வாக்கு அவுதீரே இல்லும். இதுக்கு முக்கியமாக எனக்கு துணை நின்ற விவிலிய பகுதிகள் இதுதான். ஒன்று லூக்கா 9 அந்த மறுரூபம் நிகழ்ச்சி, ஒரு மாற்ற நிகழ்ச்சி. இவரே என் அன்பார்ந்த மகன், லிசன் டு ஹிம், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொன்ன அந்த பகுதி. சீடர்கள் போயிடலாம், இந்த மனுஷன் என்னையா வேற வேலை இல்லை, பாடுகள் என்றாரு, சிலுவை என்றாரு, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு. துன்பப்படுகிறவர்களுக்கெல்லாம், பேதலிப்பவர்களுக்கெல்லாம், தடுமாறுபவர்களுக்கெல்லாம் தாபோர் மலை ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஆண்டவருக்கே ஒரு உறுதிப்படுத்துதல் தேவைப்பட்டது, நான் போகின்ற பாதை சரிதானா என்று. சீடர்களுக்கும் ஒரு உறுதிப்படுத்துதல் தேவைப்பட்டது. அத்தகைய உறுதிப்படுத்துதல் தாபோர் மலையிலே கிடைத்தது. இவருக்கு செவி சாயுங்கள். You are not following him in vain. Follow him, come what may. Later on Thomas will say, we will also go and die with him. அதுபோலத்தான் அந்த உறுதிப்பாடு, அவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த செய்தி. அப்புறம் கானாவூர் திருமணத்தில் மாதா சொல்றாங்க, do what my son tells you. என் மகனுக்கு செவி சாயுங்கள். தந்தை கடவுள் தாபோர் மலையிலே சொல்லுகிறார், தாய் இங்கே கானாவூரில் சொல்லுகிறார், லிசன் டு ஹிம், அவர் சொல்வதை செய்யுங்கள். மிக முக்கியமாக பழைய ஏற்பாட்டு பகுதி, இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம், ஷேமா இஸ்ராயேல் என்ற மிக முக்கியமான இஸ்ராயேல் மக்களுடைய ஜெபம். Hear O Israel, listen O Israel, love the Lord with all your heart. Love the Lord with all your heart. Listen, listen. என்னுடைய பைபிள் சிடி கூட முதல் இதுக்கு இப்படி தான் வந்து எசையாவிலிருந்து, கேளுங்கள் வாழ்வடைவீர்கள், லிசன் யூ வில் லிவ். prayer of listening is very important. listen you will live என்று தான் தலைப்பு வைத்தோம். அதன் அடிப்படையில் தான் நானும் இதை செய்தேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, இன்னைக்கு ரெட்ரீட்டுக்கு ஒத்துக்கிட்டது வந்து ஒரு சுயநலமும் இருக்குது. ஏன்னா பைபிள் இன்னும் இப்போ புதுசாக கரெக்ஷன்லாம் பண்ணி புதுசாக பிரிண்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு முன்னே கூட எல்லாரும் எனக்கு நன்றியாக தயவு செய்து ஒரு விதத்தில் காலில் விழுந்து கூட கேட்குறேன், மொபைல் வச்சிருக்கிற எல்லார்கிட்டையும் நம்முடைய பைபிள் படிக்கவும் கேட்கவும் இருக்க மாதிரி செஞ்சீங்கன்னா வாழ்நாள் எல்லாம் உங்களை நன்றியோடு நினைப்பேன், மறக்க மாட்டேன். நீங்கள் நினச்சா முடியும். நான் 3000 மணி நேரம் செலவழித்து தமிழ் பைபிளை படித்தேன். இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறதுக்கு இன்னொரு 3000 மணி நேரம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்தேன். 2200 பக்கம் 2200 பக்கம் வருது. நான் முதல்ல படித்தது அது எப்படின்னா, ஃபாதர் இந்த கப்புச்சின்ஸ் வந்து ஒரு முயற்சி செய்தார்கள், சிடியில் போட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டு. ப்ராட்டஸ்டன்ஸு நான் சின்ன பையனாக இருக்கும்போதே போய், நான் செமினர்லாம் இருக்கும்போதெல்லாம் அங்கே போய் அவங்களுடைய அந்த பழைய கேசட்டை வாங்கிட்டு வந்து போடுவோம். முதல் முயற்சி கப்புச்சின் திருச்சியில் செஞ்சாங்க. ஒரு லேடி படிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து மனசில் உரைக்கவே இல்லை, உப்பு சப்பு இல்லாமல் இருந்தது. 10 தடவை கேட்டால் கூட மனசில் போகலை. நான் இதை வந்து ஜோமிக்கெலாம் தெரியும், நம்ம ஃபாதர் அலாஷியஸ் சேவியர் அவர்கிட்ட வந்து இந்த
பட்டன் செல்லில் வந்து அந்த மெமரி கார்டில் போட்டு கேளுங்க ஃபாதர்னு அவருக்கு கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், ஃபாதர் ராய், நீங்கள் வந்து 4 நற்செய்தியை மட்டுமாவது படித்து எனக்கு கொடுங்க உங்கள் குரலில் அப்படின்னு கேட்டார். அப்படி தான் இந்த முயற்சி ஆரம்பித்தது. நான் படிக்கும்போது சிடி ஆகும், இன்றைக்கி டெய்லி மாதா டிவியில் என் குரல் வரும் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. அப்பா ஃபாதர் வந்து சொன்னது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புக்காக படித்தேன். அப்புறம் இங்கிலீஷில் படிக்க சொன்னாங்க. பிஷப் அன்னைக்கு சொன்ன மாதிரி ப்ரேயர் ஆஃப் த சர்ச் அதை படித்தேன். அப்புறம் ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச், அந்த பட்ரிஸ்டிக் ரிச்சஸ் ஷுட் நாட் பி லாஸ்ட்னு அதை படித்தேன். உயிரை கொடுத்த கடவுளுக்கு குரலை கொடுப்போம், உங்களால் போல நல்ல பாட முடியாதுன்னாலும் வாசித்து பதிவு செய்து யாருமே கேட்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஈஸியாக அப்படின்னு தான் படித்தேன். அதனால் நீங்கள் ஒரு 10 யூத் யங் பாய்ஸ் மொபைல் வச்சுக்கொண்டு பிடிச்சி எல்லாருக்கும் மொபைலை வாங்கி போட்டு கொடுன்னு சொல்லி பாளையமறை மாவட்டம் முழுவதும் எல்லாருக்கும் பைபிள் தெரியும். 26 மணி நேரம் புதிய ஏற்பாடு என்னுடைய குரலில், 100 மணி நேரம் பழைய ஏற்பாடு. இன்னைக்கு எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறது மொபைல். கேட்கட்டும். உண்மையாக சொல்கிறேன், நானே 2 கொரிந்தியரை வந்து 100 தடவை கேட்டிருக்கேன். நான் எனக்கு சக்தி கிடைத்தது. நீங்களே கேட்டு பார்க்கலாம். இன்னைக்கு 4ஆம் அதிகாரத்திலேருந்து 13 வரைக்கும் கீழே வைக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அப்படி பவுல் பேசுகிறார், எழுதுகிறார். பவுல் வந்து இந்த அவர் கடிதத்தில் ஒரு 3 வரி படிச்சுட்டு நம்ம வந்து போகணும்னு சொல்லி யாருன்னா எதிர்பார்ப்பாங்களா? ஒரு லெட்டர் எழுதும்போது இல்லை. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது பவுல் சொல்றார், இந்த கடிதத்தை மற்ற சபையாருக்கும் வாசித்து காட்டுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரால் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு டிரைவர் கூட நான் பயணம் செய்யும்போது டிரைவர் சொன்னார், ஃபாதர் நீங்கள் இந்த லெட்டர் மட்டும் இல்லை, ஹோல் பைபிளே எல்லாருக்கும் படித்து காட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு உதித்ததை பாருங்கள்.